ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி. தின் லேயர் குரோமோட்டோகிராஃபினா என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஆன்லைன் மொபைல் ஆப் ஷாப்பிங். இந்த ஆப்பில் நிறைய திங்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி. தின் லேயர் குரோமோட்டோகிராஃபினா டிஎல்சின்னு சொல்லுவாங்க. அது இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் டெக்னிக் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு. தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு டெக்னிக்கு ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்காகவும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் டிஎல்சி யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இது பண்ணோன்னா ரியாக்ஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் எ ரியாக்ஷன், அனலைசிஸ் ஃப்ராக்ஷன்ஸ் கால் டியூரிங் பியூரிஃபிகேஷன், அனலைசிங் த பியூரிட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ், இதெல்லாம் டிஎல்சியில் பார்க்கலாம். மிக்சர்ஸ் பிட்வீன் அப்சார்பண்ட், ஒன்று ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அண்ட் மொபைல் ஃபேஸ்னு 2 ஃபேஸ் இருக்கும். ஸ்டேஷ்னரி ஃபேஸில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. சால்வெண்ட் மொபைல் ஃபேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஎல்சி பிளாஸ்டிக், கிளாஸ் ஆர் அலுமினியம் ஷீட் இஸ் கோட்டட் வித் தின் லேயர் ஆர் சிலிக்கா ஜெல். டிஎல்சி பேப்பரில் இது சிலிக்கா ஜெல் கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு அலுமினியம் ஷீட் இருக்கும். வெறும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூஷன் of the substance to be analyzed is applied in a small spot with a capillary tube. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் டிஎல்சி பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு லைன் போட்டு எத்தனை சொல்யூஷன் சாம்பிள்ஸ் வச்சுருக்கோமோ அதில் டாட்டாக ஒரே ஒரு ட்ராப் தான் அதில் விடணும். ஏன்னா சிலிக்கா ஜெட் கோட் பண்ணதால் நம்ம பெரிய ட்ராப்பாக விட்டோன்னா ரன் ஆகும் போது ஓவரோடாக ரன் ஆகிடும். எவ்வளோ ஸ்டெப்ஸ் ரன் ஆகிருக்குன்னு நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்க முடியாது. அதனால் தேவையான அமௌண்ட் மட்டும் ட்ராப் பண்ணால் போதும். 1 centimeter from the bottom of the TLC plate. The TLC plate is the development of chamber which contains the developing solvent. சால்வெண்ட் இப்போது பேப்பரில் லைன் போட்டு நம்ம சொல்யூஷன் ட்ராப்ஸ் விட்டதுக்கப்புறம் சாம்பிள்ஸ் விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு சேம்பர் எடுத்துக்கணும். சேம்பரில் சால்வெண்ட் மிக்சர் போர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிஎல்சி பிளேட் அதில் ப்ளேஸ் பண்ணி ரன் பண்ண விடணும். ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த பிக்சரில் நான் காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எவ்வளோ ரன் ஆகிருக்கு, இது ஆர்எஃப் வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால்குலேஷன் ஆஃப் ஆர்எஃப் வேல்யூ. ஆர்எஃப் வேல்யூனால் டிஸ்டன்ஸ் மூவ்டு ஃப்ரம் சால்வெண்ட் டு சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் எடுத்து ட்ரை பண்ணணும். ஹேர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஸ்ப்ரே வேணுமோ அயோடின் யூஸ் பண்ணணும்னா ஈஸியாக நம்மளுக்கு அந்த டாட்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னென்ன டாட்ஸ் எவ்வளோ தூரம் செப்பரேட் ஆகிருக்குன்னு. அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த டிஎல்சி ஷீட் developing chamber and farthest extents of the solvent extend ஆகும். The solvent is allowed to evaporate from the TLC. ட்ரை பண்ணணும் டிஎல்சி ஷீட்லேருந்து எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும். கெமிக்கல் செப்பரேட்டட் may be colorless. Several methods exist to visualize the spots. UV light. இப்போது சப்போஸ் நம்மளுக்கு இப்போ எந்த கலருமே நம்மளுக்கு தெரியாமல் ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அந்த மிக்சர் சால்வெண்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் ஆர்கானிக் மிக்சர்ஸ்லாம் அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஹேர் ட்ரை பண்ணணுமா. அப்போ நம்மளுக்கு சில காம்பவுண்ட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகி தெரியும், சிலது தெரியாது. அப்போது யூவி லைட்டில் பார்க்கணும். யூவி லைட்டில் பார்த்தோன்னா எங்கெங்கே ட்ராப்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு இந்த பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்க்கணும். அயோடின் வேப்பர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபை கலர். அயோடின் வேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் என்னென்ன எங்கெங்கே ஸ்பெசிஃபை ஆகிருக்குன்னு. அப்புறம் ஆர்எஃப் வேல்யூ.
used to aid the identification of a substance by comparison of two standards. The RF value is not a physical constant and comparison should be made only between spots on the same sheet run at the same time. Two substances that have the same RF value may be identical. Those which different RF values are not identical. RF value வந்து சேமாக இருக்காது, டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஐடென்டிக்கல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு resolution வந்து the separation between two analytics on a chromatogram can be expressed as the resolution RS and can be determined using the following equation. RS வேல்யூ வந்து எப்படி டிஸ்டன்ஸ் பண்ணுறாங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த ஸ்பாட், ஆவரேஜ் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பாட்ஸு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அந்த ஸ்பாட்லேருந்து ரன் ஆகிருக்கு, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு வந்து இது பண்ணி பார்க்குறாங்க. அதுதான் வந்து டிஎல்சியோட கேல்குலேஷன். எவ்வளோ தூரம் ரன் ஆகிருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரன் ஆகலாம், இது அக்செப்ட் லெவலா நாட் அக்செப்ட் லெவலா, இது ஓகேவா நாட் ஓகேவா, இந்த காம்பவுண்ட் மிக்சர் வந்து செப்பரேட் ஆகுதா செப்பரேட் ஆகலையா, இல்லை ஏதாச்சும் ஒரு தெரியாத ஒரு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த சாம்பிளில் ப்ரெசண்ட் ஆகிருக்கா ஆகலையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் இந்த மெத்தட் நிறைய யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும்னா, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.